Hi friends, welcome to Tech Life Star. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட pendrive எப்படி நம்ம பூட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு பூட் பண்ணனும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டமான OS சேஞ்ச் பண்ணும்போது நம்ம CD மூலமா சில பேர் பண்ணுவோம், சில பேர் pendrive மூலமா பண்ணுவோம். pendrive மூலமா பண்ணக்கூடிய சில எரர் மூலமா OS சேஞ்ச் பண்ண முடியாம ஆகும். நீங்க பூட் பண்ணி pendrive யூஸ் பண்ணீங்கன்னா நீட்டா பண்ணிக்கலாம். அதுக்கு பஸ்னீங்கன்னா உங்களோட சர்ச் பாக்ஸ் போயிட்டு CMT அப்படிங்கற டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சொல்லோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிருக்கேன், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்க்பார்ட்னு கொடுக்கணும். டிஸ்க்பார்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் ஓகே கொடுத்துட்டு நீங்கன்னா அடுத்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் தான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்க்பார்ட் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டிஸ்க் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். நான் ஸ்க்ரீனில் வர மாதிரியே கரெக்டாக டைப் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்ட் டிஸ்க் 1 அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க. இது ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கு க்ளீன் செக்ஷன் கொடுத்து க்ளீன் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஃபார்மட் FS equal to FAT32 குயிக் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும். இது விண்டோஸ் 7னா இது கொடுக்கலாம். நீங்கள் விண்டோஸ் 8.1 8.10 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் FAT32ங்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் NTFS அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். நான் அதை கொடுக்குறேன். ஓகே, NTFS கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 0% இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீனில் 100% ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணணும். அதுக்கு ஆக்டிவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஆக்டிவ் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஓகே, பார்ட்டிஷன் கரெக்டாக ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் கொடுங்க. கொடுத்து ஓகே கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸைட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண காலம் அதுக்கும் எக்ஸைட் கொடுங்க, கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பூட் பண்ண பென்ட்ரைவ் வச்சு OS மாற்றிட்டிங்கன்னா எப்படி அன்பூட் பண்ணுறதுங்க பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுற பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் டிஸ்க் போய்ங்க. உங்களோட OS ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 32 GB, இது பார்த்தீங்கன்னா 28.6, ஆனால் 28.5 தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூட் பண்ணுறதுக்காண்டி எடுத்துக்கும். இப்போ நம்ம நார்மலான ஃபார்மட் மூலியமாகவே நம்ம அன்பூட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் செக்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் கொடுத்து அதில் வரக்கூடிய செக்ஷனில் ரீஸ்டோர் டிவைஸ் டிஃபால்ட் அப்படிங்கிற செக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இருக்கும் NTFS ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் FAT32ங்கிறத நார்மல் இதுக்கு கொண்டு வரணும். அதுக்கு ரீஸ்டோர் டிவைஸ் டிஃபால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா FAT32 செக்ஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆயிடுச்சு. இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 28.6 கரெக்டாகவே இருக்குது. அன்பூட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் அன்பூட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெக் லைஃப் ஸ்டாரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.